ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா 1 இயர் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி தான் வந்துட்டு பவர் பேங்க் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். சங்கீதா போய் வாங்கியிருந்தோம். பேஸ் பிராண்ட்ல இருந்து ஒரு பவர் பேங்க். அதுல இன்பில்ட்டா பாத்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் எல்லாமே அதுலயே இருந்திருக்கும். சோ இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. இந்த 1 இயர்ல பாத்தீங்கன்னா டே டு டே யூசேஜ்ல ரெகுலரா அதை யூஸ் பண்ண காரணத்தினால அந்த பவர் பேங்க் வந்துட்டு இப்போ டீக்ரேட் ஆயிடுச்சு. சோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ திரும்பவும் அண்ணாக்காக வந்துட்டு ஒரு பவர் பேங்க் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். சோ இப்போ உள்ள போலாம். உள்ள போயிட்டு என்ன அவைலபிளா இருக்குன்றத நம்ம டீடைலா வீடியோல பார்க்கலாம். உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா நமக்கு பவர் பேங்க்குன்னே தனியா ஒரு செக்ஷன் வந்துட்டு வச்சிருந்தாங்க. எப்படா இது நல்லா இருக்கும்டா? பாக்குறேன். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா லெஜண்ட் பிளஸ்ங்கிற ஒரு லோக்கல் பிராண்டோட பவர் பேங்க் தான் இருந்தது. இதுல 10,000 அண்ட் 20,000 ரெண்டுமே அவைலபிளா இருந்தது. ஸோ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோக்கல் பிராண்ட் வாங்கி தான் பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிடுச்சு. ஸோ இந்த தடவை பிராண்டடா வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வசந்த் அண்ட் கோல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பவர் பேங்க் வந்துட்டு கிடைக்கல. ஸோ அதனால இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பூர்விகா வந்திருக்கோம். அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பவர் பேங்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூர்விகால நம்ம வந்தவொடனே ஒரு 20,000 mAhக்கு ஒரு நல்ல பிராண்ட்ல ஒரு பவர் பேங்க் தாங்க அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு எடுத்தோடனே நமக்கு ஷாமியோட பவர் பேங்க் 4i தான் வந்துட்டு காமிச்சாங்க. ஸோ இது பாக்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் பிராண்ட்ல நமக்கு பவர் பேங்க் அவைலபிளா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ கேட்டதுக்கு அவங்க சாம்சங்கோட ஒரு பவர் பேங்கை காமிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு சீரியஸா தெரியவே தெரியாது சாம்சங்ல இதுக்கு முன்னாடி பவர் பேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்பதான் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பட் அதோட பிரைஸ் கேட்டோம்னா 4,000 சொன்னாங்க. ஸோ 4,000 கொடுத்து ஒரு பவர் பேங்க் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம இந்த ஷாமியோடதே வந்துட்டு ஃபைனல் பவர் பேங்கை சூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா விவோல புதுசா லான்ச் பண்ணியிருந்த விவோவோட 200ஓட டெமோ பீஸ் வந்துட்டு வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம அதையுமே எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தோம். கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவா இருந்துச்சு. அந்த 100Hz ஜூமிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. 100Hzல நீங்க ஜூம் பண்ணி போட்டோ எடுத்தாலும் அது அதுக்கப்புறமா ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்பவுமே பக்காவான கிளாரிட்டியில வந்து போட்டோ அவுட்புட் கொடுக்குது. இதை தவிர்த்து நமக்கு இந்த ஃபோல்டர்ல இருக்க மாதிரியான ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுலயுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே அல்டிமேட்டா வந்துட்டு இருந்துச்சு. பிரைசிங்குமே ஒரு 68,000 கிட்ட வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நம்ம மொபைல் ஃபோன்ஸுக்குலாம் போற ஸ்கின்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருந்தது. நீங்க என்ன மாடல் மொபைல் வச்சிருந்தாலும், அந்த மாடலுக்கு ஏத்த மாரி கட் பண்ணி உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நீங்க பூர்விகா போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பூர்விகால வந்துட்டு நம்ம ஷாமியோட பவர் பேங்க் 4i வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இதை பத்தி நான் ஃபுல் வீடியோ இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்றேன். நீங்க தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா நம்ம டெக்ஸ்பைடர் சேனல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.